காவேரியில நான் சவால் விடுறேன் சார். காவேரியில 1969 காவேரியில எத்தனை அணை கட்டப்பட்டுச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. அவர் பதில் சொல்ல சொல்லுங்க. எவனாவது முட்டாள்தனமா எழுதி கொடுக்கறது, முட்டாள்தனமா இவரும் படிக்காம கொள்ளாம அவருக்கு என்னென்ன விஷயம் புரியாம ஒளரி வச்சுட்டு போறதுக்கு சட்டமன்றம் இல்லை. அது குறித்து விவாதிப்போம். நான் ரெடி. இன்னைக்கு வந்திருக்கிற ஜூனியர் கனிம வளத்துறையினுடைய அமைச்சருடைய தந்தை ஒரே ஒரு குவாரியில மட்டும் 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. தூய ஆட்சின்னு சொன்னீங்க சார். உங்க ஆட்சி தான் இவ்வளவு கேவலமா நாரிக்கிட்டு. எங்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? பத்திரிகை படிக்க விட்டு வராது இல்லை, பத்திரிகையில் வருவதெல்லாம் ஆதாரம் அல்ல அப்படின்னு கேட்குறீங்களா? முதலமைச்சர் கேட்டாரு, நீங்க வந்து பத்திரிகை படிக்கிறது இல்லையா? என்ன இதுக்கு என்ன டேஷுக்கு அவர் பத்திரிகை படிக்கிறது சார்? கேட்டது காவேரி பிரச்சனை, தீர்மானம் காவேரி பிரச்சனை, ஒட்டுமொத்த சட்டமன்றமும் கொதிச்சு பேசிக்கிட்டு இருக்கு. காவேரி பிரச்சனையை விட்டுட்டு நாங்கள் டீலிமிட்டேஷன் நடத்த போகிறோம். சரி, டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்களே, அப்போ இந்த விஜயும் இந்த நிர்மல் ராஜும் எந்த கட்சியில் இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க? சைம்னா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சந்திப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் விவாதம் நடந்து கொண்டிருக்கு. காவிரி விவகாரத்தின் மீதான தனி தீர்மானம் திமுக கொண்டு வந்தது. அதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிய சில கருத்துக்கள், குறிப்பாக 1969ஆம் ஆண்டு நீர்வளத்துறை அமைச்சராக யார் இருந்தா, அப்போது இதே சட்டமன்றத்தில் விவாதம் நடந்தது. அப்போது அணைகள் கட்ட விட்டது யாரு, அப்படியெல்லாம் நான் பேசி சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம், இந்த குறுவை சாகுபடிக்கான நிவாரணத் தொகை அது வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. பேப்பரை படிச்சா தெரியும், அரசியல் நாங்க தான் சொல்றவங்க இதெல்லாம் தெரியாம இப்படி வந்து பேசுறாங்கன்னு தெரியல அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சட்டமன்றத்தினுடைய முன் அனுபவம் எதுவும் இல்லாம முதலமைச்சருக்கு வந்து நிவாரணத் தொகைன்னா என்ன, கொடுக்கப்படுகிற சாகுபடிக்கான தொகை என்னங்கிற வித்தியாசம் கூட தெரியாமல் நாங்கள் கொடுத்துட்டோம், பத்திரிகை படிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறதெல்லாம் அயோக்கியத்தனம். சட்டமன்றத்திற்கு வந்து ஒரு மாண்பு இருக்குதுன்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த சட்டமன்ற மாண்பு மீறி பேசிக்கிட்டே இருக்காரு இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள். நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். தொடர்ச்சியாக இந்த காவேரி விவகாரங்களில் ஏன் தனிநபர் தீர்மானம் கொண்டு வரோம்? காவேரி விவகாரத்தில் ஏன் முதலமைச்சர் இவ்வளவு மெத்தனம் காட்டுறார்? கர்நாடக முதலமைச்சர் வந்து நாங்கள் இவரை குறை சொல்லலை காவேரி விவகாரத்தில். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஏன் நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ப்ரொஃபைலில் இருக்க வேண்டிய விஷயத்தை, ஒரு அவசர நிலையில் செயல்படுத்தப்பட வேண்டிய விஷயத்தில் ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க? காவேரி இஷ்யூவை ஏன் கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஒரே ஒரு கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிக்கிறீங்களேன்னு எங்களை பார்த்து கேட்டீங்கல்ல. பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிக்கிறீங்க அப்படின்னு எங்களை பார்த்து விஜய் வந்து தாவேக தலைவராக கேட்டார்ல. இப்போ முதலமைச்சர் அவர் என்ன பண்ணாரு? வெள்ளிக்கிழமை காலையில் கடிதம் எழுதினாரு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போனார், திங்கக்கிழமை காலையில் தான் 8 மணிக்கு வெளியில் வந்தார். நீங்கள் 2 நாள் போய் தூங்குறீங்க, பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது. காவேரி விஷயம் பேசுனா உங்களுக்கு வேற எதுவும் கோவம் வந்து எங்களை கைது பண்ணுறீங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? அப்ப கேட்க வேண்டிய விஷயங்களை, காவேரி பிரச்சனைங்கிறது தொடர்ச்சியா நம்மளுடைய இன்னைக்கு நேத்து அல்ல. அது வந்து 1800களில் தொடங்கப்பட்ட விஷயம். அது வந்து விஜய்க்கோ அல்லது நிர்மல்குமாருக்கோ, ஏன் நீர்வளத்துறை அமைச்சர் இது குறித்து ஏன் பேசவே மாட்டேங்கிறாருன்னு தெரியல. காவேரி குறித்து பொதுவெளியில டிபேட் வைக்கணுமா? வாங்க வைப்போம். யார் என்ன பண்ணியிருக்கா, எத்தனை அணைகள் கட்டப்பட்டது, காவேரியினுடைய கீழ்வரத்து பகுதிகளில் எவ்வளவு காப்பாற்றுவதற்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு பணி செய்தார் என்பதை பட்டியலிடுவோம், விவாதிப்போம். அதை விவாதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தகுதியான ஆள் இருக்காங்களா? சட்டமன்றத்தில் ரீல்ஸ் போடுறதுக்காக பேசுறது இல்லை சார். இது வாழ்வாதார பிரச்சனை. நாங்க 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தோம். ஜூன் 12ஆம் தேதி திறக்கணும்னா ஜூன் 12க்கு முன்னாடியே திறந்த வரலாறு தானே எங்க வரலாறு. அப்பவும் வறட்சி இருந்துச்சு, அப்பவும் தண்ணீர் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி தண்ணியை கொண்டு வந்தோமா இல்லையா? நமக்கு வரவேண்டிய டிஎம்சி தண்ணி இந்த 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றிலேயே, காவேரி வரலாற்றிலேயே முதல் முறையாக மிக குறைவாக 49 டிஎம்சிக்கும் கீழாக தண்ணி வந்தது இந்த கேவலமான கேடுகெட்ட ஜோசப் சி விஜயினுடைய ஆட்சியில தான். இதை நான் சொல்லல, முந்தானேத்து ஹிந்து தமிழ் பத்திரிகை சொல்லுது, ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர் சொல்லுது. அதுக்கு பதில் என்ன? நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தேன். நான் பெங்களூர் போக நான் தான் வந்து கேட்டேன்.
நான் அந்த முயற்சி எடுத்தேன். ஒருவேளை அவமானப்பட்டாலும் பரவால்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தேன்னு சொல்றாருல்ல. அது சார் நீங்க அவமானம், தமிழ்நாடு இதெல்லாம் சினிமால பேசலாம் சார். தேர் இஸ் அ ப்ரொசீஜர். நீங்க இன்னைக்கு வரல இந்த பிரச்சனை. இது குறித்து பல காலங்களாக வழக்கு நடத்தி நீதிமன்றங்களுடைய பார்வையில வாரியம் அமைக்கப்பட்டு, வாரியத்திலிருந்து மேலாண் வாரியம் அமைக்கப்பட்டு, இடைக்கால தீர்ப்பு பெறப்பட்டு, தீர்ப்பு நிரந்தரமாக செய்யப்பட்டு, அந்த அடிப்படையில் அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு, அந்த ஆணையத்தின் அடிப்படையில தான் நம்ம செயல்பட முடியும். நீங்க போய் நான் நேரா போறேன், நான் போய் கர்நாடகாவுல என் படத்த ஓட்டிட்டு வரேங்கிறதெல்லாம் ஓடாது சார். அது உங்களுக்கு நீங்க சினிமாவாவே பார்க்குறீங்க ஆட்சிய. இல்ல அது அல்ல. நாங்க சார் திரும்ப திரும்ப சொல்றோம். இப்ப நீங்க தான் முதலமைச்சர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதையாவது உணருங்க. யூ ஹேவ் டு ரியலைஸ் தட் யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இங்க பிரச்சனை வேற. இது சினிமா எடுக்கிறது இல்ல. 3 மணி நேரம் சினிமா ஓடுறது இல்ல. இந்த ஒரு குருவையும் சம்பாவும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, கிட்டத்தட்ட 20 லட்சம் விவசாயிகள் சோத்துக்கு வழி இல்லாம நிப்பான். அடுத்து அவனுடைய நடைமுறையில இப்ப மழை பெஞ்சிருக்கணும். காவேரியில தண்ணி வந்து குருவை போட்டு சம்பா சாகுபடி எடுத்து, அவன் நிலத்த வந்து உழுது பயிரிட்டு, நாத்து நட்டு, களை பறிச்சு, அத சம்பா குருவையில வந்து கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில 3, 4 ரயில் ஒரே நாள்ல நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏறி போன வரலாறு எங்க வரலாறு. அவ்வளவு நெல் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநிலம் உச்சபட்ச நெல் கொள்முதலை வந்து கொடுத்தது கடந்த ஆண்டு சம்பா குருவையில திமுகவின் ஆட்சி. இந்த தடவை ஒரு மூட்டை நெல்லு கூட உங்க சம்பா குருவையில வரல. அப்ப ஒரு 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 போகமே பொய்த்து போகுது அப்படின்னா அரிசி விலை உயரும். விவசாயி துன்பப்படுவான், விவசாயி துயரப்படுவான். அவன் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற கடனை நீங்க தள்ளுபடி பண்ணல. அந்த கடனை முழுமையா தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில. வந்த உடனே 50,000 நீங்க. அப்புறம் போராட்டம் வெடிச்ச உடனே 75,000 நீங்க. 5 ஏக்கருக்கு வச்சிருக்கிறவன் 75,000 தான் கடன் வாங்கியிருப்பானா? அப்ப இது எல்லாம் யாரு சார் பார்க்கணும்? நான் வந்து ஆதங்கத்திலேயோ அல்லது வந்து வருத்தத்திலேயோ பேசல. ஒரு முதலமைச்சர் தன் பொறுப்பை உணர வேண்டும் என்று பேசுகிறேன். அப்ப நீங்க இதெல்லாம் உணர்ந்து சொல்லணும்ல. இத குறித்து பேசாம 1969ல யார் அணை கட்ட விட்டதுன்னா, நாங்க திரும்பி கேட்டோம்னா அவரால பதில் சொல்ல முடியுமா? எத்தன அணை 1969ல கட்டுனாங்கன்னு சொல்லுங்க. காவேரியில நான் சவால் விடுறேன் சார். காவேரியில 1969ல காவேரியில எத்தன அணை கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. அவர் பதில் சொல்லுங்க. எவனாவது முட்டாள்தனமா எழுதி குடுக்கறது, முட்டாள்தனமா இவரும் படிக்காம கொள்ளாம அவருக்கு என்னன்னு விஷயம் புரியாம ஒளறி வச்சுட்டு போறதுக்கு சட்டமன்றம் இல்ல. அது குறித்து விவாதிப்போம். நான் ரெடி. இதுல திமுக உறுப்பினர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு பதில் குடுத்திருக்காரு. 3% கமிஷன் வந்து வாங்கப்படுது அப்படின்ற ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க திமுக உறுப்பினர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஏன் ஆதாரத்தோட போலாம் இல்லையா? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம். நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்குறோம்னு எங்கள பார்த்து நீங்க வந்து குற்றச்சாட்டு வச்சீங்க. ஆதாரம் கேட்டோம். ஆதாரம் குடுத்தீங்களா? ஆடிட்டிங் குடுத்துருக்கோம். ரிப்போர்ட்லாம் வந்து முதலமைச்சர்ட்ட இருக்கு. சார் என்ன சார் நீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா, இப்போ ஒருத்தன் லஞ்சம் குடுக்குறான், நீங்க லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஆதாரம் வேணும்ல. எங்க மேல நாங்க லஞ்சம் வாங்கியிருக்கோம், அல்லது வந்து பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு வார்த்தைய நீங்க பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னா, எங்க தலைவர் கேட்டார்ல. எங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி கேட்டார்ல. என்ன கேட்டாரு? சும்மா அப்படிலாம் வாயில வச்சுட்டுலாம் பேசக்கூடாதுப்பா. தெளிவா சொல்லிட்டு போணும். நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அப்ப வாய்க்கு வந்தத பேசாம, இந்த விஷயம்னா எந்த கட்சி வாங்கியிருக்குன்னு சொல்லு. அந்த நேர்மை திறன் இருக்கா? அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்ப வரைக்கும் பதில் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி நீங்க பேச முடியும்? இன்னைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன் எடுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன் எடுங்க. கனிம வளத்துறையினுடைய அமைச்சருடைய தந்தை ஒரே ஒரு குவாரியில மட்டும் 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார். 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார். உசிலம்பட்டியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் விஜய் அவர்கள் நடைக்கு மணலுக்கும், செவுடு மணலுக்கும், குவாரி கல்லுக்கும் ஏரி மண்ணுல இருந்து போறதுக்கு நடைக்கு காசு வேணும்னு மிரட்டியிருக்கார். நாங்க வெளியில போடட்டுமா இதெல்லாம்? வெளியில போடட்டுமா? அரசு வழக்கறிஞர் நியமனத்துல வந்து லட்சக்கணக்குல போகுதுன்னு ஆடியோ வெளியில வந்துச்சுல்ல. இதெல்லாம் சாட்சி தானே. இதெல்லாம் திமுக ஆட்சியில வந்ததா? தூய ஆட்சின்னு சொன்னீங்களே சார். உங்க ஆட்சி தான் இவ்வளவு கேவலமா நாறிக்கிட்டு இருக்கு. எங்களால ஒவ்வொன்னையும் சொல்ல முடியும். வரும். வெயிட் அண்ட் சி.
ஆனா பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் வந்து கொண்டு வந்து சட்டமன்றத்துல பேசாதீங்க. ஊடகங்கள்ல வரத, இல்ல சமூக வலைதளங்கள்ல வரதெல்லாம் வந்து சட்டமன்றத்துல பேசக்கூடாது. ஆதாரத்த குடுங்க, எவிடன்ஸ காட்டுங்க அப்டின்றாரு. பில்ல ம். கொள்றீங்களா? பில்லுன்னு காட்டுங்க ஏதாவது. ம். இவங்க எத வச்சு பேசுனாங்க? நான் தான் கேட்டேன். இவங்க எத வச்சு பேசுனாங்க? பேப்பர வச்சு தானே பேசுனாங்க. ஊடகத்தில் வர செய்திகள வச்சு தானே பேசுனாங்க. அப்ப ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள வச்சு பேசுறப்ப, நீங்க பேசாதீங்க, நாங்க மட்டும் பேசுவோம் அப்டின்னா, முதலமைச்சர் கேட்டாரு, "நீங்க வந்து பத்திரிக்கை படிக்கிறது இல்லையான்னு?" என்ன இதுக்கு என்ன டேஷ்‌க்கு அவர் பத்திரிக்கை படிக்கலையான்னு கேட்டாரு. எங்கள நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? "பத்திரிக்கை படித்துவிட்டு வராதீர்கள். பத்திரிகையில் வருவதெல்லாம் ஆதாரம் அல்ல." அப்படின்னு கேட்கிறீங்கல்ல. அவருக்கு முன்னாடி பேசின முதலமைச்சர், நம்ம டேஷ் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? "நீங்க ஏன் பத்திரிக்கை படிக்காம வர்றீங்க? பத்திரிக்கை குறைந்தபட்ச பத்திரிக்கை படிச்சாவது தெரிஞ்சிருக்கணும்லங்கிறார்ல. அவருக்கு அது தெரியாதா? நான் தான் சொல்றேனே சார், பத்திரிக்கை பேரோட சொல்றேனே. ஒரே ஒரு குவாரியில மட்டும் ரூ. 20,00,00,000 வாங்கியிருக்காரு. நிர்மல் ராஜுக்கு ஒரு பெரிய தொகை வந்து குவாரிய வந்து மதுரை மாவட்டத்தில வந்து ஒரு பெரிய குவாரிய தொடர்ந்து நடத்துவதற்கு பேரம் பேசி கொண்டு விட்டுருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது நான் ஒவ்வொருத்தரையா தனிப்பட்ட இதுல சொல்றேன். இந்தந்த விஷயங்கள் இவ்வளோ நடக்குது. எல்லா பத்திரிகையில வந்த செய்தி. அப்ப அந்த பத்திரிகையில வந்த செய்திகளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இல்ல எங்க முதலமைச்சர் வந்து யாராவது ஒரு அமைச்சரோ, எம்.எல்.ஏவோ லஞ்சம் வாங்குறத பத்தி ஒரு செய்தி வந்தா கூட அந்த பதவியில நாங்க நீடிக்க முடியாது. சார் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்ன வழக்கறிஞர் அணி நிர்வாகிய கட்சிய விட்டு தூக்குறீங்க சார். இதான் உங்க நேர்மை. லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்ன ஒரு மாவட்ட அமைப்பாளர கட்சிய விட்டு நீக்குறீங்க. இதுதான் உங்க லட்சணம். நீங்க எப்படி செய்வீங்க? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பேச முடியுதா? நீங்க உங்க செயல்பாட்டுல ஒண்ணு சொல்றீங்க. பி.ஆர். சுந்தர்ன்னு ஒருத்தர் சார். அவர் பேர் என்ன? பி.ஆர். சுந்தர் தானே? ஆமா. அவரு வந்து ஏதோ வந்து புகார்ல பாலியல் சீண்டல் புகார் அப்படின்னு சொல்லி அவர நீங்க வந்து தேடி தேடி கைது பண்றீங்க. நீதிமன்றம் வழக்கம் போல உங்கள அடிச்சு தொரத்தி, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? சூடு சொரணை இல்லையா? இதெல்லாம் ஒரு கேஸா? இத எப்படி நான் ரிமாண்ட் பண்ணுவேன்னு கேட்கறாங்க நீதிமன்றம். அவர ரிமாண்ட்லாம் பண்ண முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க சார். இங்க நான் பி.ஆர். சுந்தருக்கு வக்காலத்து வாங்கல. அவர் என்ன தவறு பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. நீதிமன்றத்தின் அடிப்படையில அப்ப அவரு காக்னிசபிள் அஃபென்ஸ் தண்டனைக்குரிய குற்றம் செய்யப்படல. முகாந்திரமற்ற ஒரு புகார வச்சு நீங்க அவர கைது பண்ணியிருக்கீங்க. ஏன்னா, அவர் வெளிப்படையா எழுதுறாரு. விஜயினுடைய ஆட்டிட்யூட மோசமான ஆட்டிட்யூட எழுதுறாரு. அந்த ஆட்டிட்யூட எழுதுறாரு. அந்த ஆட்டிட்யூட அவர் எழுதுறப்ப, அவர் பக்கத்து வீட்டுக்காரர். தெளிவா எழுதுறாரு. எழுதுறதுக்காக அவரையும், அவர் மனைவியும் நீங்க வந்து எவ்வளவு கேவலமான சர்வாதிகார ஆட்சி நடத்துறீங்க. பாலியல் சீண்டல் புகாருக்காக கைது அப்படின்னு கூட்டிட்டு போனீங்கல்ல. ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட செயலாளர் விஜய் தன்ன நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து கொடுமை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பொண்ணு தெரு தெருவா அலையறா சார் ஆதாரத்த வச்சுக்கிட்டு. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்ரீவைகுண்டம் எம்.எல்.ஏ என்ன சார் பண்ணாரு? கட்சி பொறுப்புக்குன்னு வந்த புள்ளைய வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்கன்னு குற்றச்சாட்டு. அவரோட இருந்த 2 பேர் என்னைய 18 முறை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது சார். உங்க கட்சி பொண்ணு சார். சரவணன் கூப்பிட்டு கண்ட பஞ்சாயத்து பண்ணாரு அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க சார். இதுக்கு என்ன சார் பதிலு? அப்படின்னு கேட்டா, மேடையில பேசினதுக்கு நாங்க கைது பண்ணுவோம். ட்விட்டு போட்டா கைது பண்ணுவோம். இது கேவலத்திலயும் கேவலம் இல்லையா? இந்த ஆட்சியினுடைய ஜனநாயக மாண்பு இதுதானா? நான் கேட்கிற ஒப்பீடுக்கு பாருங்க. 2 பெண்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. நான் உதாரணம் தான் சொல்றேன். இன்னும் பல இது எடுக்கலாம். சேலத்துல ஒரு மேட்டர் வந்துச்சு சார். 800 வீடியோ இருக்கு. 500க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கி ஒருத்தன் 800 வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அவன் மாவட்ட துணை செயலாளர். இந்த தூய சக்தின்னு சொல்லக்கூடிய தாவேகா கட்சியினுடைய சேலம் மாவட்ட துணை செயலாளர். அந்த கேஸ் என்ன சார் ஆச்சு? பொள்ளாச்சி மாதிரி அது ஒரு பெரிய இஷ்யூவா வர வேண்டியது. அவர் தாவேக்கா நிர்வாகி கிடையாதுன்னு மறுத்தாங்கல்ல. அப்படிதான் சார் சொல்லுவாங்க. நீங்க நாளைக்கு போய் சரவணன் மேல ஆதாரத்த குடுத்தீங்கன்னா, சரவணன் எங்க கட்சி எம்.எல்.ஏவே இல்லைம்பாங்க. இதெல்லாம் அரசியலா? இட்ஸ் நாட் பாலிடிக்ஸ் சார். இது வந்து நீங்க இப்ப அரசியல்ங்கிறது அவ்வளவு எளிது அல்ல. நீங்க எது எதுக்கு கைது பண்ணணும், எது எதுக்கு ஆட்சி நடத்தணும், பெட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம். அவங்களுக்கு நிர்வாகம் தெரியல.
நிர்வாகம் தெரியாதனால தான் இந்த 3 மாசத்துல கேட்டாங்கல்ல, எங்களுக்கு வந்து 6 மாசம் டைம் கொடுங்கன்னு. நிர்வாகம் தெரியாததுனால தான் இந்த 2 மாசத்துல அவங்க 22,000 கோடி நிர்வாக கடனுக்காக வாங்கியிருக்காங்க. ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இதை எந்த அரசாங்கமும் வாங்கினதில்ல. எந்த அரசாங்கமும் வாங்கினதில்ல. நாங்க விட்டுட்டு போறப்ப ஜிடிபி ரேட் வந்து 11.69. நான் இவ்வளவு புள்ளி விவரங்கள் சொல்றேனே, இந்த தற்குறிங்களுக்கு தெரியுமானா என்ன எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. வந்து வாந்தி எடுக்கலாம், கமெண்ட்ல வந்து வாந்தி எடுக்கலாமே தவிர புள்ளி விவரங்களின் அடிப்படையில பதில் வேணும். 11.69% ஜிடிபி. அந்த ஜிடிபிக்கான வளர்ச்சி விகிதம் என்ன? நிதித்துறை செயலாளர் சொல்றார். நீங்க தஞ்சாவூர்ல பேசுறப்ப என்ன சொன்னீங்க? கடனை வாங்கிக்கிட்டு போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட எல்லாம் பேசி அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த ஆண்டுக்கு நாங்கள் 1.73 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம். அப்ப ஏன் அந்த வாய் அப்படி சொன்னுச்சு? இப்ப ஏன் இந்த வாய் இப்படி சொல்லுதுன்னா, அது நல்ல வாய், இது நார வாய். இன்னைக்கு சட்டமன்றத்துல மரிய வில்சனும் சுட்டி காட்டுறாருல, நீங்க வந்து ஒவ்வொரு தலையின் மேலும் 1,28,000 கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. ஆமா சார், அப்படின்னு பேசுற உங்க வாய் கடனை அடைக்கணும்ல. ஏன் கடன் வாங்குறீங்க? நாங்க வச்சுட்டோம் சார். நாங்க வச்சுட்டோம். நாங்க வச்சுட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டோம். இவ்வளவு கடனுக்கும். இந்த கடன் திமுக ஆட்சியில மட்டும்தான் வந்தது. வேற எந்த ஆட்சியிலையும் வரல. அக்குமுலேஷன் ஆஃப் டெபிட் தியரி என்னன்னு தெரியுமா மரிய வில்சனுக்கு? அக்குமுலேஷன் ஆஃப் டெபிட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு தெரியுமா? இண்டிவிஜுவல் கார்பரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதனுடைய அக்குமுலிட்டி என்ன, அதனுடைய பிரின்சிபல் என்ன, அந்த பிரின்சிபலுக்கான வேல்யூஸ் என்ன அப்படிங்கறதாவது தெரியுமா? திமுக ஆட்சியில 2.25 லட்சம் கோடி இபி கடன் அடைச்சிருக்கோம் சார். 2.25 லட்சம் கோடி இபி கடன் அடைச்சிருக்கோம். ஈவன் தோ இன்ஸ்பைட் 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் பேருக்கு இலவச மின்சார இணைப்பு கொடுத்துருக்கோம். 1.5 லட்சம் பேருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ மரிய வில்சன் சொல்றீங்கல்ல, நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் கடன் வாங்குனீங்க? உங்களுக்கு தான் நாங்க வாங்கினா வலிக்குது இல்ல, நீங்க ஏன் வாங்குனீங்க? எங்களை கேள்வி கேட்டீங்கல்ல. நீதித்துறை செயலாளர் சொல்றாரு, கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது. இன்னும் 50 ஆண்டு காலங்களுக்கு நாங்கள் கடன் வாங்குவோம். அதை யார்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும்? விஜய் கிட்டையும் மரிய வில்சன்டையும் சொல்லணும். குறிப்பா ஆதவ அர்ஜுனாட்ட உட்கார வச்சு சொல்லணும். எங்களை சொன்னீங்கல்ல, திமுக ஆட்சியில மூலதன செலவீடு என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டீங்க. மூலதன செலவீடுனா என்னன்னாவது அந்த இளவுகளுக்கு தெரியுமா? வாயில விசில வச்சு ஊதுறதுக்கு தான் தெரியும். மூலதன செலவீடு என்னப்பா? திமுக ஆட்சியில எவ்வளவுப்பா பண்ணீங்க? 59,662 கோடி பண்ணீங்க. எங்களை திட்டினீங்க. இதெல்லாம் ஒரு முதலீட்டு செலவா? மூலதன செலவா? திட்டினீங்கல்ல. நாங்க பட்ஜெட்டை வந்தோடனே பட்ஜெட் அப்படியே புரட்டி பார்க்குறோம். மூலதன செலவீடு எப்படியா இருந்தாலும் 1 லட்சம் கோடிக்கு மேல போட்டிருப்பாங்க அப்படின்னு. போய் பார்த்தா மூலதன செலவீடு வெறும் 56,985 கோடி. 3,000 கோடி எங்கள்துல இருந்து கம்மியா போட்டிருக்கீங்க. என்னையா நாங்க 59,000 கோடி போட்டதுக்கு எங்களை திட்டின, நீ வெறும் 56,000 கோடி தான் போட்டிருக்க, என்ன லட்சணத்துலடா போட்டிருக்க அப்படின்னு கேட்கிறோம்ல. இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? எங்களை திட்டினப்பா, எங்களை திட்டுனது எதுக்குன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க, உன்னை நான் திட்டுறேன் அப்படின்னு என்னை திட்டுற. அப்ப நீ என்ன திட்டுறவன் என்ன பண்ணிருக்கணும்னா, ஸ்டேட் டாப்பரா இருந்திருக்கணும். நீ ஸ்டேட் டாப்பரா இல்லாம திரும்ப கடைசி பெஞ்சில போய் உட்கார்ந்துகிட்டு, நாங்க 59,662 கோடி மூலதன செலவீட்டுக்கு பண்ணியிருக்கோம். நீ வந்து 56,985 கோடி மூலதன செலவீட்டை பண்ணிட்டு வாய்கிலிய வக்கன பேசினியே, ஏன் பேசின? வரி பற்றாக்குறை. அதுல நீங்க வந்து ரொம்ப வருவாய் பற்றாக்குறை, இன்கம் டெஃபிஷியன்சி. எங்களை திட்டினாப்ல விஜய். இந்த மாநிலத்தின் நிர்வாகத்திறன் அற்ற ஆட்சியை ஸ்டாலின் நடத்துகிறார். அவங்க ஆட்சியில 48,699 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது. நாங்க வந்து லீக்கேஜ் எல்லாம் அடைக்க போறோம், சிமெண்ட் வச்சு பூச போறோம். அந்த லீக்கேஜ் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா வரி வருவாய் பற்றாக்குறை குறைஞ்சு வரி வருவாய் அதிகமாகி வருவாய் பற்றாக்குறையே இல்லாத மாநிலமா மாத்துவோம்னு வாய்கிலிய வசனம் பேசினீங்களே நடிகர் விஜய். உங்க பட்ஜெட்ல இப்ப வருவாய் பற்றாக்குறை என்னன்னு போய் பார்த்தேன் சார். சரி, எப்படியா இருந்தாலும் வந்த உடனே அந்த ஓட்டை அடைச்சேன், இந்த ஓட்டை அடைச்சேன், டாஸ்மார்க்ல வாங்குற 10 ரூபா நேரா 1,500 கோடி அக்கௌண்ட்டுக்கு வரும்னு இந்த வளர்ந்துகிட்ட ஒரு அமைச்சர் இருக்காப்ல. அது ஒரிஜினல்.
அவர் சொன்னார்ல, நான் போய் பார்க்கிறேன் வருவாய் பற்றாக்குறை என்னன்னா, திமுக ஆட்சியில வெறும் 44,699 கோடி. இவங்க வக்கனையா பேசுனதுக்கு நான் பாதியா குறைச்சு வெறும் 24,000 கோடியில முடிச்சிருவாங்கன்னு போய் பார்த்தா 55,775 கோடி சார் வருவாய் பற்றாக்குறை. எங்க போய் முட்டிக்கிறது? ஏன் வருவாய் பற்றாக்குறை இவ்வளவு போச்சு? நாங்க தானே வருவாய் பற்றாக்குறையை 48,699 கோடியில நிப்பாட்டி இருக்கோமே. நீங்க ஏன் சார் 55,000 கோடிக்கு போனீங்க? இந்த இளவெல்லாம் இந்த தற்குறிகளுக்கு புரியுமா சார்? இல்ல நீங்க இவ்வளவு சிறுமைப்படுத்துறீங்க தற்குறிகளுக்கு புரியுமா? நான் சொல்ற கண்டிப்பா. புள்ளி விவரங்கள் புரியுமா? அடுத்து ஆனா முடிச்சிடுறேன். அவங்க தானே அவங்கள வீழ்த்தி ஆட்சி நான் படத்துல அடுத்து வளர்ந்துருக்காங்க. முடிச்சிடுறேன். அதுதான் இப்ப எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க வீடியோ எல்லாம் பாக்குறது இல்ல? கரண்ட்ல இருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஐயோ நான் தானே ஓட்டு போட்டேன் இப்ப கதறிக்கிட்டு இருக்கேன் தெருவுல நின்னு பார்க்கல. அதை விட வரி வருவாய் ஸ்டேட் எஸ்ஓடிஆர் ஸ்டேட் ஓன் ரெவென்யூ டாக்ஸ் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் சார். ஒரு மாநிலத்துல சொந்த வரி வருவாய் என்பது உயர்ந்து கொண்டுதான் போகுமே தவிர குறைய. அதான் எத்திக்ஸ். நான் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தை முழுசா வளர்த்து வச்சிருக்கேன். அந்த கட்டடத்துல இந்த இடத்துல இருந்து காத்து வரும், இந்த இடத்துல இருந்து தண்ணி வரும், இங்கதான் சமைக்கணும், இங்கதான் உறங்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தை நீங்க மாத்த முடியுமா? முடியாது. ஏற்கனவே ஒரு வரி வருவாயை உயர்த்தி இருக்கும். தமிழ்நாட்டுல வரி வருவாய் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு 3.93 லட்சம். எங்க ஆட்சியில இருந்தப்ப 4.5 லட்சம் கோடி வரி வருவாய். உங்க இதுல வரி வருவாய் என்னன்னு போய் பார்த்தா 3,93,00,000 கோடின்னு போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 3,500 கோடி டெஃபிஷியன்சி காட்டிருக்கீங்க வரி வருவாயிலேயே. இதெல்லாம் எங்க சார் நாங்க போய் முட்டிக்கிறது? நான் கேட்டா கோச்சுக்கிறீங்க, நீங்க தற்குறின்னு இவ்வளவு சிறுமைப்படுத்துறீங்கன்னு. ஏன் இது ஆட்சிப்பா, காட்சி இல்ல, சினிமா இல்ல. இது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி. இந்த மாநிலத்தை நடத்தியவர்கள் பார்த்து பார்த்து செதுக்கினார்கள். இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிப்பட்ட வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை போய் நீங்க இவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒரு சினிமா நடிகர்கிட்ட எந்த விதமான தெளிவும் இல்லாத ஒரு ஆள்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு நீங்க வாய் சொன்னீங்கல்ல, மீனவர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே தடை காலத்துக்கு 20,000 ரூபாய் தருவேன்னு. ஆமா. இப்ப 7,000 ரூபாய்க்கு மாத்திருக்காங்க. நாங்க 8,000 ரூபாய் கொடுத்தோம்ல, நீங்க இப்ப 7,000 ரூபாய் மாத்தி இருக்கீங்களே. உங்களுக்கு அவ்வளவு பேர் வாக்களிச்சாங்கல்ல அந்த மீனவ பெருங்குடி மக்கள். 8,000த்துல இருந்து 7,000 புடுங்கிட்டீங்களே, 1,000 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டீங்களே, என்ன சார் அர்த்தம்? நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே பெண்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஏறலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இறங்கலாம். எந்த வாய் சார் சொன்னுச்சு? இன்னைக்கு பேசுற நாரவாய் தான் சார் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் பேர் மாத்துறதுல மும்முரம் காட்டுறாங்க. கலைஞர் மகளிர் விடியல் பயணம் அப்படின்னா விடியல் எடுத்துடுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னா கலைஞர் பேரை எடுத்துடுறாங்க. முதல்வன் அப்படின்னா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. விடியல் அப்படின்னா பிடிக்க மாட்டேங்குது. கேட்டா ஃபோர் ஃபாதர்ஸ் உடைய பேரான அண்ணா, காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரெல்லாம் வச்சிருக்காங்க சார். கலைஞர் பேர் எடுக்கணுங்கிறதுல விஜய் உறுதியா இருக்கார். பள்ளிக்கல்வித்துறையில 4,000 கோடி டெஃபிஷியன்சி, உயர்கல்வியில 112 கோடி, அதே மாதிரி எரிசக்தி துறையில 2,263 கோடி, இவ்வளவு டெஃபிஷியன்சி. கைத்தறித்துறைக்கு டெஃபிஷியன்சி. நீங்க கேட்கலாம், சார் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேறுபாடு? நாங்க ஆட்சிக்கு வந்தபோது நான் உள்ளபடியே மனசாட்சி உள்ளவர்கள், கற்றறிந்தவர்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் இதை ஒரு நிமிடம் கூர்ந்து கவனிக்கணும். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா சார். அப்ப ஜிடிபி உச்சத்துல இருந்துச்சு. என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுடைய ஜிடிபி 0.0 -3ல இருந்துச்சு சார். -3ல இருந்துச்சு. அந்த ஜிடிபியில இருந்து இன்னும் பல மாநிலங்கள் மீண்டு எழ வர முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய ஆட்சியில ஜிடிபி 11.69% இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் முதல் இடத்தில் ஒரு மாநிலத்தை கொண்டு வச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார். இதை மறுக்க முடியுமா? அந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க போட்டிருக்கிற பட்ஜெட்ல இவ்வளவு டெபிசிட் வருது. ஏன்? நிர்வாகத்தை நடத்துவதற்கு 22,000 கோடி கடன் வாங்குறீங்க. அதான் ரொம்ப முக்கியம்.
நிர்வாகத்தை நடத்துறதுக்கு 22,000 கோடி. நாங்க வந்து 29% நாங்க கடன் வாங்கலாம். ஆனா 26% தான் இப்ப கடன் வாங்கியிருக்கு. இன்னும் 3% வாங்கலாம்னு நம்ம நிதித்துறை செயலாளரும் மரிய வில்சனும் சொல்றாங்கல்ல சார். அந்த 29% எந்த அடிப்படையில தெரியுமா? ஒரு மாநிலத்தினுடைய ஜிடிபி. அந்த ஜிடிபியை 11.69 உயர்த்தியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 29% கடன் வாங்க எங்களுக்கு சட்டம் அனுமதித்திருந்தாலும் கூட 26% என்பது இந்தியாவிலேயே 9வது மாநிலமாக, குறைந்த கடன் உள்ள மாநிலமாக தமிழ்நாட்டை நாங்கள் வைத்திருந்தோம். இப்ப நீங்க வாங்க போற 1.73 சேர்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாஸ்ட் பண்ணிருவீங்க. அடுத்த தேவைகள் வர்றப்ப, அடுத்த திட்டங்கள்னு வர்றப்ப பணம் இல்லைன்னா ரிசர்வ் வங்கி உங்களுக்கு கடன் கொடுக்காது. இதே மாதிரி ஒரு நிலை எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்தது ஞாபகம் இருக்கா? அதுக்கு காரணம் ஜிடிபி டவுன்ஃபால் ஆச்சு. இந்த ஜிடிபி டவுன்ஃபால் ஆகும். எழுதி வச்சுங்க. நாம இங்கதான் இருக்க போறோம். இன்னைக்கு நாங்க எங்கள் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி ஊக்குவிப்பு, முதலீடு, அதன் மூலம் கிடைத்த வேலை வாய்ப்பு, தனிநபர் வருமானம், இந்தியாவிலேயே தனிநபர் வருமானத்துல மத்திய அரசினுடைய சராசரியை விட கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்து அதிகமாக்கி காட்டியது எங்கள் ஆட்சி. அந்த ஜிடிபி டவுன்ஃபால் ஆகும். இதெல்லாம் எங்க சார் போய் சொல்றது? நாங்க கொரோனால இருந்து ஆட்சிக்கு வந்தோம் சார். வந்த உடனே எங்க தலைவர் பெட்ரோல் வரியை கம்மி பண்ணாரு ₹3. ஆவின் பாலுக்கு ₹3 விலை கம்மி பண்ணார். மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்துக்கு நிதி ஒதுக்கினார். அதை போலவே மீனவர் நலனுக்கு நிதி ஒதுக்கினார். திருநங்கைகளுக்கான வாழ்வதியம், முதியோர்களுக்கான, மாற்றுத்திறனாளிகளுக்கான முதியோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு அதற்கு நிதி அமைக்கப்பட்டது. அதை போலவே நமக்கு நாமே திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதுக்கு எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கினார் சார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பெற்றோரை இழந்திருந்தார், அவருடைய கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று கொண்டு வந்திருந்தார். இதெல்லாம் மைனஸ்ல இருந்த பொருளாதாரத்துல நாங்க கடன் வாங்காம பண்ணோம் சார். உங்களுக்கு 11.69ல வச்சுட்டு போனா நீங்க வந்து நிர்வாகத்துக்கு 22,000 கோடி கடன் வாங்குறேங்கிறீங்களே, இது வெட்கமாக இல்லையா? அப்ப எந்த வாய் எங்களை பேசுனுச்சு? பேசின வாய் மன்னிப்பு கேட்குமா இப்ப? இறுதியா இதுல இந்த அனைத்து கட்சி கூட்டம் குறித்து முக்கியமாக உதயநிதி அவர்கள் கேள்வி எழுப்பிட்டே இருந்தார். அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன பயம் அப்படிலாம் கேட்டார். அதற்கு நிர்மல்குமார் ஒரு பதில் கொடுத்திருந்தார். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது இருக்கட்டும், ஆனா டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் ஒரு கூட்டத்தை கூடுறோம், எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கோம், அதுக்கு திமுக எம்பிக்கள் வருவாங்களா இல்லையான்றத பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ அதுக்கு என்ன? நிர்மல்ராஜ் எப்பவுமே நாம ஒரு கேள்வி கேட்டா நாம அசத்துற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாப்ல. ஏன் போற வழிக்கு முட்டு சந்தா இருக்கு, வேற வழி காட்டியா அப்படின்னா, இல்ல இல்ல முட்டு சந்துல போய் மொத்தமா முட்டிக்கிட்டு நில்லுங்க, அங்க வந்து வழி கிடைக்கும் அப்படின்னு ஒரு முட்டாப்பைய சொல்லுவான். அந்த முட்டாப்பைய நிர்மல்குமார்னு நான் சொல்லல, அவங்க ஊர்ல சொல்றாங்க. சார் கேட்டது காவேரி பிரச்சனை, தீர்மானம் காவேரி பிரச்சனை, ஒட்டுமொத்த சட்டமன்றமும் கொதிச்சு பேசிக்கிட்டு இருக்கு. காவேரி பிரச்சனையை விட்டுட்டு நாங்க டீலிமிட்டேஷனுக்கு நடத்த போறோம். சரி, டீலிமிட்டேஷனுக்கு நாங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினோமே, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்களே, அப்ப இந்த விஜயும் இந்த நிர்மல் ராஜும் எந்த கட்சியில இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? பதில் சொல்லுங்க சார். அவங்களுக்கு அந்த அரசியல் அறிவாது என்னன்னு தெரியுமா? டீலிமிட்டேஷனுக்கு எங்க தலைவர் ஊர் ஊரா பொதுக்கூட்டம் நடத்தினாரு சார். மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சனைய சொன்னாரு சார். மக்கள்கிட்ட பேசணும் சார். அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கலந்துகிட்ட ஒரு மாநாட வந்து சென்னை கிண்டியில இருக்கிற ஐடிசி ஹோட்டல்ல நடத்துவோம் தெரியுமா இல்லையா? அதை தீர்மானமா எடுத்து கொண்டு போய் பிரதம மந்திரிட்டையும் குடியரசுத் தலைவர்கிட்டையும் கொடுத்தமே, அந்த வரலாறு அவங்க பத்திரிகையும் படிக்க மாட்டாங்க, வரலாறும் படிக்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி பேசுறது? மேகத்தாட்டுடைய பிரச்சனை இப்ப பெருசா இருக்கு, தண்ணி வர மாட்டேங்குது, நமக்கு குறைவா தண்ணி கொடுத்துருங்க, அந்த பிரச்சனையை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, போகாத ஊருக்கு ஏரோப்ளைன்ல எரும மாடு போச்சுங்கிற கதையா நிர்மல்ராஜ் பேசுறாப்புல. நீங்க தான் சொல்றீங்க பாஜக எதிர்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. பாஜக எதிர்க்கிறதான ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டுறோம் அப்படின்றாங்க. டீலிமிட்டேஷனுக்காக பாஜகவை எதிர்க்கிறதுக்காக கூட்டம்னு போடுறாரா? இல்ல டீலிமிட்டேஷன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டம் போடுறாரா? தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன சார் காவேரி விஷயத்துல? மேகதாது கட்டக்கூடாதுன்னு தானே? யார் சொன்னா? யார் சொன்னா? பதில் சொல்லுங்க. இதற்கு முன்பாக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இல்லையா? அரசு, ஒரு அரசினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வ கட்சியினுடைய அறிக்கை எங்க சார்? சொல்லுங்க, காட்டுங்க. காவேரி வந்து பிரச்சனை,
காவேரி இஷ்யூல தாவேகா சார்பா இந்த அரசு சார்பா விடப்பட்டது ஒரே ஒரு லெட்டர் தான். ஒரே ஒரு லெட்டர் தான். தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வ தளங்கள்ல போய் பாருங்க. காவேரியினுடைய பிரச்சனை குறித்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறதா? மேகதாது கட்டக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கா? டீலிமிட்டேஷன் கூடாதுன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கா? நான் காட்டவா? திமுகல இருந்து எவ்வளவு அறிக்கை ஆளுங்கட்சியாக இருந்த போதும் இப்போது எதிர்கட்சியா இருக்கிற போதும் எத்தனை அறிக்கை வந்திருக்குன்னு எங்களால முடியும். நான் கேட்கறது பிரச்சனை காவேரி. நீ காவேரிய பேசாம வேற எதையோ பேசுன அப்படின்னா அவனை முட்டாள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? அது நாடாளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. சட்டமன்றம் நான் தான் சொன்னேன், அனைத்து முதலமைச்சர்களை வைத்து நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கோம். இவர்கள்லாம் எதையும் சொன்னா புரியாது சார். என்ன பண்றது? எல்லாம் மக்கள் உணர்வாங்க. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.